அனைவருக்கும் வணக்கம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். இப்போ வந்து திமுக வந்து ஆட்சியில இருந்து இல்லாம போயிடுச்சு. இல்ல அதிமுக வந்து ஆட்சியில இருந்து இல்லாம போயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து ஏதோ ஒரு காரணம் வந்து முக்கியமான ஒரு காரணம் இருக்கும்ல. அப்போ வந்து ஒரு சமயங்கள்ல பார்க்கும்போது திமுகவுக்கு இந்த ஆற்காட்டார் ஆமா. ஆற்காடு வீராசாமி வந்து அந்த சமயத்தில வந்து மின்வாரியத்துறை அமைச்சரா இருந்த சமயம். அப்போலாம் வந்து இப்போ நம்ம கேட்குறோம்ல, இன்னைக்கு வந்து ஷட்டவுனா அப்போலாம் கேட்குறோம்ல. அதேபோல் அப்போ என்ன நடக்கும்னா, எப்போதாங்க கரண்ட் வரும் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு பல மணி நேரம், இத்தனை மணி நேரம்லாம் இல்ல. ராத்திரி, பகல் அதுபோல் பல நேரங்கள்ல கரண்ட் இல்லாமல் போயிட்டு இருந்தது. அதை கூட ஐயா கூட சொல்லியிருப்பாங்க. இந்த தடவை வந்து நம்ம ஒரு வகையில் நம்ம தோத்தோம்னா, அது காரணம் வந்து இந்த மின்சாரம் தான் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு கூட அவரே வந்து சொன்ன அந்த பதிவுகள்லாம் இருக்குங்கிறத நம்ம அந்த சமயங்களில் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே போல் வந்து அந்த தேர்தலில் திமுக வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து சந்தித்தது. அந்த சந்திப்புக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து எல்லாருமே அவங்களாம் ஒத்துக்கிட்டாங்க. அதே போல தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த திமுக ஆட்சி இந்த ஒரு 4 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகளில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. அந்த அளவுக்கு பல மாநகராட்சிகளில் மாநகராட்சி அந்த நகராட்சி நிர்வாக துறை அமைச்சர் இருக்காங்கல்ல, அண்ணன் கே.என். நேரு அவங்க மேலே எல்லாம் பயங்கரமான ஒரு முறைகேடு இதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு வந்து அண்ணன் கே.என். நேரு மேற்கொண்டே வந்து அவங்க வந்து பதிலாம் சொல்லிடுற அந்த ஒரு சூழ்நிலைலாம் வந்து ஏற்பட்டுச்சு. அது வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ இந்த மதுரை மாநகராட்சியில் பயங்கரமாக ஒரு இது அங்கே இந்த கட்சிக்காரர்களே வந்து போர்க்கொடி பிடிக்கிறது. அதுபோல் பல ஊர்களில் நான் இந்த ஊர் அந்த ஊர்னு தனித்தனியாக பேசணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும் பல ஊரில் நடந்துச்சு. இப்போ தஞ்சாவூரில் மேற்கொண்டு என்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடந்துச்சு. எல்லாமே விசாரணையில் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு இதுவும் விசாரணை நடக்குது, சில இது வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து அந்த விசாரணை முடிவில் என்ன நடந்தது, எவ்வளோ ஊழல் நடந்ததா இல்லையா, இல்லை நடந்துருந்துச்சுன்னா எவ்வளோ நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இருந்தாலும் இந்த கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து நம்ம சில சாலைகள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ இங்கே வந்து தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா ஒரு கீழவாசலில் ஒரு சாலை ஒன்று கட்டி அந்த சாலையில் அந்த பாலம் ஒன்று போடுறாங்க. அந்த பாலம் வந்து எத்தனை நாளில் இடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளுக்குள்ளே ஒரு பாலம் வந்து ஒன்று இடிஞ்சிச்சு. சரி இங்கே தான் அப்படியா அப்படின்னு பார்த்தா அதுதாண்ட வந்து சோழன் நகர், ராஜராஜ சோழன் நகர்னு ஒரு நகர். அங்கே வந்து ரோடு போட்டிருந்தாங்க. அந்த ரோடை வந்து புரட்டி போட்டு மக்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்க. அதையும் வந்து நம்ம மாநாடில் நம்மளே போட்டோம். அதுபோல் போடாமையே வந்து ஒரு இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஒன்று வைரல் ஆகி அந்த மக்கள் நாங்கள் வந்து கொதித்தெழுந்து நம்மளை கூப்பிட்டு பேட்டி அதை போட்டோம். அந்த ஆடியோ வந்து வைரல் ஆகி அதுக்கப்புறம் தான் சாலை போடப்பட்டது. இதுபோல் பல நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. நிறைய வந்து மாநகராட்சியில் நிறைய அது இந்த சமயத்தில் வந்து நிறைய நடக்குது. அது இந்த சமயம் இந்த ஆட்சிகளில் இந்த காலகட்டம் இருக்குல்ல, இந்த காலகட்டங்களில் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்லி வைரல் நியூஸுகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுபோல் ஒரு வைரல் நியூஸாக தான் இப்போ வந்து என்னென்னா நம்ம நெல்லை மாநகராட்சி இருக்குல்ல, நெல்லை மாநகராட்சி 7வது வார்டோட கவுன்சிலர் வந்து இந்திரான்னு பேர். அவங்களோட கணவர் மணிங்கிறவர் 12ஆம் தேதி அன்றைக்கி வந்து அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஆனால் நமக்கு கிடைச்ச வந்து 12, 13 அந்த தேதியில் தான் நமக்கு வந்து கிடைச்சது. ஒரு ஆடியோ ஒன்று வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இங்கே நிறையா வந்து ஊழல் நடந்துருச்சுங்க, பல கோடி ரூபா ஊழல் இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு பேரெல்லாம் குறிப்பிட்டு அந்த ஆடியோ ஒன்று வெளியிட்டு அது வந்து சமூக வலைத்தளங்களில் பயங்கரமான வைரல். நமக்கு கிடைச்சது வந்து 13ஆம் தேதி, அது நேற்று தான் நமக்கு வந்து கிடைச்சது. அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுறதுக்கு இதாகிடுச்சு. அந்த ஆடியோ என்னங்கிறத நம்ம பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஆடியோவில் எந்த உண்மை என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் விசாரணையில் தான் தெரியும். இருந்தாலும் நகராட்சிகள் மாநகராட்சிகள் இந்த காலகட்டங்களில் உண்மையிலே சாலை, குடிக்கிற தண்ணி, அதே போல் அவங்க கட்டின கட்டடம் இதெல்லாம் வந்து எந்த அளவு வந்து தரமாக இல்லை அப்படிங்கிறத பல இடங்களில் வந்து செய்திகளை நம்மளே போட்டிருக்கிறோம். நம்ம சொன்னால் கூட அவங்க வந்து பார்க்காத ஒரு பல இடங்களும் இருக்குது. சாக்கடையில் அந்த பக்கத்துலேயே வந்து தண்ணி வர்றது, குடிநீர், அதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். அதெல்லாம் அது போலலாம் நடந்துகிட்டு இருக்குது. இதே தஞ்சாவூரில் மேற்கொண்டு நடந்திருக்கு. நம்ம செய்தியை போட்டிருக்கோம். இன்னும் வந்து தீர்க்கப்படாத பல நிகழ்வுகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ பாருங்கள். அந்த ஆடியோ வந்து அந்த விசாரணையில் தான் என்னங்கிறது தெரியும். அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன் டிஸ்க்ளைமராக. அது நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம அந்தந்த இடங்களில் போய் நேரடியாக எடுக்கிறோம்ல, அது வந்து அந்த மக்கள் கொடுக்குற பேட்டியை நம்ம வந்து தஞ்சாவூரில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நம்ம போய் போடுவோம். இந்த தேர்தல் வர வரைக்கும் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலையை வந்து பார்ப்போம். இது தஞ்சாவூரில் மட்டும் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் பிரச்சனையே இல்லை. அந்த இடத்துல நீங்களே நிருபராகவே இருக்கலாம் நம்மள்கிட்ட. அதுக்கெலாம் வந்து ஃபோன் நம்பர் அதில் இருக்கும். ஒரு குரல் செய்தி என்கிட்ட போட்டுட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ கேளுங்க. டவுன் ஆஃபீஸில் வந்து இந்த கண்ணன் ஒரு சி இருக்கார், அதேமாரி ராமநாதன். இவங்க 2 பேரும் என்ன வேலைன்னா, ஒவ்வொரு கான்ட்ராக்டர்காரன்ட்ட பில்லை எழுதி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அப்படி கிடைக்கும்.
அதுமாரி ரோடு கான்ட்ராக்டுக்காரன்ட்ட இவனுக்கு கொடுங்க அவனுக்கு கொடுக்குறது அதில் 1% 2% கிடைக்கும். இதைத்தான் பல லட்சம் பல கோடியை கொள்ளடிச்சிட்டு கிடக்காங்க அந்த 2 பேரும். கமிஷனரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்க அழகாக அந்த வேலையை நடத்துகிறாங்க. இந்த அம்மாட்ட இந்த மக்களுக்கு தேவையானதை நம்ம சொன்னோம்னா அதை செய்ய மாட்டேங்கு. அவங்க கூட இருந்துக்கிட்டு அந்த அம்மா அந்த வேலை தான் பார்க்க வர ஒரு குழந்தைக்கு ஒரு உயிருக்கு சேதம் அடைஞ்சுன்னா யார் பொறுப்புன்னு தெரியல. இவங்களுக்கு ஃபுல்லாமே இந்த கொள்ளடிக்கிறது தான்.